ராசி. மீன ராசிக்கு எக்ஸலண்ட்டாக ஒரு விஷயங்க. பாயிண்ட் நம்பர் 1, 5ஆம் வீட்டுக்கு குரு போகிறார். 4ஆம் வீட்டில் இவ்வளோ நாளாக இருந்தார். 4ஆம் வீட்டு குரு நல்லவர் தான், நல்லதெல்லாம் செய்திருக்கார், நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன். 5ஆம் வீட்டு குரு எக்கச்சக்க நன்மைகளை செய்ய போகிறார் உங்களுக்கு. 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். அந்த குரு எங்கே பார்க்குறேன்னா உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. 9ஆம் வீடுங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். ஓடி போனவனுக்கு 9இல் குரு அப்படின்வாங்க. அடுத்தது 11ஆம் வீட்டை பார்க்குறார். 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம். அது எல்லாத்தையும் விட குரு பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு. ராசினா தட் இஸ் உங்களுடைய மீனத்தையே பார்க்குறாரு. மீனத்தை குரு பார்க்குற பொழுது ஏகப்பட்ட நன்மைகள் விளையும். ஏன்னா அது அவருடைய வீடு. ஒரு கிரகம் தன் வீட்டை பார்க்கும்போது பெரிய நன்மைகளை செய்வார். அதனால மீனராசிக்கு குரு பார்வை ரொம்ப அழகான பலன்களை உங்களுக்கு தரப்போகுது. சரி, 5ஆம் வீட்டு குரு என்ன செய்ய போறார் அப்படின்னா, உங்களுடைய இன்றைக்கோ நீங்கள் செய்த நன்மைகள்லாம் இன்றைக்கு உங்களுக்கு தேடி உங்களுக்கு நல்லது செய்ய போகிறது. 5ஆம் வீட்டில் வந்திருக்கும் குரு குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தைய கொடுப்பார். குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளோட வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை கொடுப்பாருங்க. அவங்களுக்கு ப்ரமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, க்ரீன் கார்டோ ஏதோ ஒன்று கொடுப்பாரு. அவங்களே ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ரொம்ப பெரிய அளவில் கல்வியில் வெற்றி அடைவாங்க. அவங்க கல்யாணம் ஆகாதவங்கன்னா கல்யாணம் ஆகும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்கள் குழந்தைகள் உங்களை ஈன்ற பொழுதில் பெரிதுவக்க செய்ய போகிறாங்க இந்த வாட்டி நிச்சயமாக. அதே மாதிரி வழிபாட்டு ஸ்தலங்கள் பல நீங்கள் இவ்வளோ நாளாக போக முடியாமல் இருந்தது. ஒரு கோவில், குளம், முக்கியமாக குலதெய்வம் போக முடியாமல் ரொம்ப தடைகள். கிளம்பினாலே தடை. உங்களுக்கு கொஞ்ச நாளாகவே அந்த 7.5 சனி நிறைய வருஷமாக இருக்குது. 2.5-3 வருஷமாகவே உங்களுக்கு தடையும் தாமதமும். எது எடுத்தாலும் கிளம்பினாலே ஒரு டயர் பஞ்சர் ஆகும், இல்லைன்னா ஒரு முறைக்கு 4 முறையாக போய் முடிக்க வேண்டி வரும். அது மாதிரி தானே இவ்வளோ நாளாக இருந்தது. இப்போ அது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அந்த வீட்டுக்கு குரு பார்வை கிடைச்சிருக்கறதுனால உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது. 5ஆம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் மட்டுமின்றி உங்களுடைய மன நிம்மதியும் குறிக்கும். இவ்வளோ நாளாக நிம்மதி இல்லாமல் வெளியில் கூட சொல்லியிருக்க மாட்டீங்களா இருக்கும். மனந்த அலைப்பாய்ஞ்சுன்னு இருக்கும். இது இப்படி ஆகிட்டா என்ன செய்வேன், அது அப்படி ஆகிட்டா என்ன செய்வேன், ஐயோ இது போயிடுமோ, அது வந்துடுமோ. ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. அடுத்தது குரு உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. 9ஆம் வீடு அதிர்ஷ்டஸ்தானங்க. அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம்லாம் இல்லை. அந்த வீடு ஏற்கனவே செவ்வாய்க்குரிய வீடு. அதனால திடீர் அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்கலாம். சும்மா நீங்கள் அப்படி இருப்பீங்க, டக்குன்னு உங்களை ஒரு நிமிஷம் வா அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட்டை கொடுத்து உடனே ஒரு பெரிய லாபத்தை கொடுத்து பெரிய நன்மையை கொடுத்து எல்லாமும் நடக்கும். அந்த குரு பகவானுடைய பார்வை, 9ஆம் பார்வை. 9ஆம் இடம் அதிர்ஷ்டம்னா என்னென்னா, இந்த குருட்டு அதிர்ஷ்டமாக இருக்கிறது அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதாவது இந்த ஜாக்பாட் லேக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடைக்காது. பட் ஆனால் என்ன பண்ணுன்னா, என்றைக்கும் நீங்கள் உழைத்த உழைப்பு, என்றைக்கோ போட்ட இது, என்றைக்கோ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சினிமாவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சினிமா துறையில் ஏதோ ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துருந்தீங்க, அது கணத்தில் போட்ட கல்லாக இருந்ததுன்னா டக்குன்னு உங்களை கூப்பிட்டு இந்த டைரக்ட் பண்ணுன்னு சொல்லி பெரிய அட்வான்ஸ் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நான். அது மாதிரியாக உங்களுடைய நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்துருந்தீங்களோ அது அடித்து தூள் பண்ணி வந்துடும். போதா குறைக்கு இன்னொன்று நடக்குங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் சேர்ந்து வரும். ஒரு நன்மை வருது, அடடா ஒன்று வந்துட்டேன்னு பார்த்தா இன்னொன்று. இப்போ ரெண்டுலேயும் எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் குழம்புவீங்க. வேலை கிடைக்காம இருந்திருக்கும் இவ்வளோ நாளாக. வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ என்ன ஒரு 2-3 வேலை அட் அ டைம் இப்போ எதடா நான் ஒத்துக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். சூஸிங் பிட்வீன் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப அந்த மாதிரி குழப்பங்கள் தான் வரும். தவிர 9ஆம் வீடுங்கிறது தந்தையை குறிக்கும் வீடு. ஒரு நாள் உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டேர்ம்ஸ் சரியில்லாமல் இருந்தது. கொஞ்சம் உங்களால் தான் அதெல்லாம் உங்களோட வாக்குவாதம், நீங்கள் அப்பாவை எதிர்த்து பேசினது, அப்பாவை மரியாதை இல்லாமல் ட்ரீட் பண்ணது, அது மாதிரி விஷயங்கள், அப்பாவின் அருமை தெரியாமல் இருந்தது. மேபி இன் 1 or 2 கேசஸ் அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கலாம். ஆனால் ஃபாதருங்கிறவர், தந்தைன்றவர் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நம்ம நன்மைக்கு தான். அது நமக்கு புரியாது, இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு புரியும். அதனால் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு பெஸ்ட்டு டேர்ம் இல்லாமல் இருந்தது. என்ன எதிரி அப்படின்னு அவர் உங்களையோ நீங்கள் அவரையோ நினைக்கிற மாதிரி சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாம் இப்போ மாறி உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் வரும். அவருக்கு ஒரு ப்ரமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, ஏதாவது ஒரு சொத்து சுகமோ அல்லது வழக்கில் வெற்றியோ ஏதோ ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். குரு பகவான் இப்போது உங்கள் ராசியே பார்க்குறாருங்க. மீன ராசியே பார்க்குறார். தன் வீட்டை பார்க்குறார், உங்களுடைய ராசியை பார்க்குறார். எல்லாத்தையும் விட உங்களுடைய 7.5 சனிக்கு காரணமாக இருக்கிற சனியை பார்க்குறார். அதனால பெரிய ஒரு ப்ரீஸ், அப்படியே பாலைவனத்துக்கு நடுவில் திடீர்னு யாரோ ஒரு ஐஸ் ரூம்குள்ளே ஒன்று வான்னு கூப்பிட்ட மாதிரி அவ்வளோ பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எல்லாமே
நன்மையாக முடியும். கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருந்திருப்பீங்க, கான்ஃபிடென்ஸ் வரும். எது எடுத்தாலும் தடை தாமதம் ஆச்சுல்ல, தடையே ஆனாலும் தாமதமே ஆனாலும் அதை விட 2 மடங்கு நல்ல முறையில் முடியும். அதனால அதோட கூட உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்ட இதெல்லாம் நடக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை வரும், பெற்றோரால் நன்மை வரும், சகோதரர்களால் நன்மை வரும், நண்பர்களால் நன்மை வரும், ஆஃபீஸில் நல்லது நடக்கும். வேற என்னங்க வேணும்? அதனால மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி அற்புதமாக அமோகமாக அமைஞ்சிருக்கு.